கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 10வது அதிகாரம் 9வது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று. அன்பானவர்களே, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது தாழ்மையான இடத்திலிருந்து மேலான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் அதற்கு ஒரு வாசல் தேவைப்படுகிறது. ஆம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாமும் முன்னேறுவதற்காக, உயர்த்தப்படுவதற்காக, மேன்மை அடைவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் முன்னேறி ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே நாம் முன்னேறி செல்லணும்னா நமக்குன்னு ஒரு வாசல் இருந்தால் தானே உள்ளே போக முடியும். ஆண்டவர் அதையும் இதையும் வாசலாக உங்களுக்கு முன்னால் வைக்கல, அவரே வாசலாக தன்னை சொல்லுகிறார். ஆகவே அவர் நமக்கு வாசலாக இருக்கிற போது அந்த வாசல் நமக்கு உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த வாசல் வழியாக நாம் உள்ளே போனால் போதும், உடனடியாக நமக்கு கிடைப்பது என்னென்னா ஒரு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார், பாதுகாக்கப்படுவோம். ஆகவே முதலாவது நமக்கு தேவை ஒரு பாதுகாப்பு. ஆகவே பாதுகாப்போடு கர்த்தர் நிறுத்தாமல் அவன் உள்ளேயும் வெளியே சென்று மேய்ச்சலை கண்டடைவான், ஆசீர்வாதங்களை, உயர்வை, மேன்மையை கண்டடைவானாம். ஆகவே மேன்மையே நமக்கு தேவை, நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பும் தேவைன்னா நமக்கு ஏதோ ஒரு வாசல் வழியாக உட்பிரவேசிக்க விரும்பாமல் இயேசுவே வாசலாக இருக்கிறபடினால் அந்த வாசல் வழியாக உள்ளால போவோம், அந்த வாசல் வழியாக உட்செல்வோம். நமக்கான பல நன்மைகள் காத்திருக்கிறது, அதை சுதந்திரிக்கலாம். வேறு வழியை நாம் பின்பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே வாசல் இயேசுவே. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே முன்னேற வேண்டும் என்று எங்கள் மேல் நீர் சித்தம் வைத்திருக்கிறீர். அதற்கான ஒரு வாசலை நீரே எங்களுக்கு வாசல் என்று காண்பித்து விட்டீர். ஆகவே உங்கள் வழியாக சென்று நாங்கள் நிறைவான நன்மைகளை பெற்று சுகமாக வாழ எங்களை முன்குறித்ததுக்காக நன்றி. வேறொரு வழி எங்களுக்கு தேவையில்லை, நீரே வழி வாசல், அது போதும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்தவர்களாய் இந்த நாளை நாங்கள் தொடங்கட்டும். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் மேல் இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.